ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நியூ ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு க்யூப் இருக்கும். பேசிக்காக எல்லா நியூ ஃபைலும் ஒரு க்யூப் இருக்கும். அதை டெலிட் பண்ணணும். ஸோ டெலிட் பண்ணுறதுக்கு டெலிட் பட்டனை கிளிக் பண்ணோன்னே டெலிட் ஆப்ஷன் வரும். அது கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் டு தட் ஸோ இப்போ வந்து ஒரு பிளேன் இன்சர்ட் பண்ணணும். ஷிஃப்ட் ஏ கிளிக் பண்ணால் மெஷ் அப்படிங்கிறதுக்குள்ள பிளேன் இன்சர்ட் ஆகும். அது ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த பிளேனை வந்து ஒய் ஆக்சிஸில் 90 டிகிரிஸில் வந்து திருப்பி வைக்கணும். திருப்பி வச்சுட்டு ஓகே, அது 90 டிகிரி பெர்பெண்டிகுலர் வந்து அப்புறம் எஸ் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் மவுஸ் பட்டன் ட்ராக் பண்ணிங்கன்னா ஸ்கேல் ஆகும், அப்படியே பெருசாகும். ஸோ இது பிளாக் ஆகிருக்கு, ஏன்னா ரிவர்ஸில் நான் ஸ்கேல் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ மாற்றணும். எஸ் கிளிக் பண்ணிட்டு இப்போ கலர் மாதிரி சிமெண்ட் கலரில் வருதில்ல, அதுதான் ஆக்சுவலாக ஸ்டாண்ட் ஆன் கலர். ஓகே, இப்போ வந்து நம்ம பிளேன் ரெடி. ஸோ இப்போ டேரெக்டாக மேட்டருக்குள்ளே போகிறோம். என்ன விஷயம்னா, இந்த பிளேனுக்கு வந்து ஒரு திக்னஸ் கொடுக்கணும். அதுக்கு வந்து ரைட் சைடில் சீன் ஆப்ஷன் இருக்கும். ஒரு ஸ்பேனர் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும் லைட்டில் இருக்கிற டூல் பார். ஆட மாடிஃபை கொடுத்துட்டு சாலிடிஃபை கொடுத்துட்டு ஒரு திக்னஸ் இருக்க டிஃபால்ட்டாக இருக்கும், கொஞ்சம் அதிகம் பண்ணிட்டு அப்ளை கொடுத்தனே இது வந்து திக்காக இருக்கும். இப்போ வந்து ஒரு சாலிட். நெக்ஸ்ட் டு தட் இப்போ யூசர் ப்ரிஃபரன்ஸ் ஃபைல் யூசர் ப்ரிஃபரன்ஸ்க்கு போயிட்டு ஆட்-ஆன்ஸ் அப்படிங்கிறதுல ஃப்ராக். ஓகே, இப்போ பேஸ் பண்ணலாம் ஃப்ராக். யா, அதை செக் பண்ணணும், டிக் பண்ணணும். அந்த பாக்ஸை செக் பாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுது. இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஸ்க்ரிபிள் பண்ணணும். எந்தெந்த இடத்துல உங்களுக்கு பிரேக்ஸ் வேணும் அப்படிங்கிற இடத்துல ஸ்க்ரிபிள் பண்ணணும். அதுக்கு வந்து என் கிளிக் பண்ணிவிட்டு க்ரீஸ் பென்சில் அப்படிங்கிறதுல போயிட்டு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு டி ப்ரெஸ் பண்ணி ஸ்க்ரிபிள் பண்ணணும். டி கீ இருக்குல்ல கீபோர்டில், அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகும். செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு ஓகே டாட்ஸ் வைப்போம். டாட்ஸ் வச்சு அங்கேயும் பிரேக்ஸ் வரும். நிறைய பிரேக்ஸ் இருந்துச்சுன்னா செதறும் போது கொஞ்சம் கலர். ஓகே, இப்போ வந்து ஸ்பேஸ் பட்டன் கிளிக் பண்ணி ஃப்ராக் அப்படிங்கிறத டைப் பண்ணிங்கன்னா செல்ஃப் ஃப்ராக்சர் வரும். அதில் வந்து க்ரீஸ் பென்சிலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு 500 செலக்ட் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் பீசஸ் அப்புறம் ஓகே கிளிக் பண்ணிங்கன்னா பீஸாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பீசஸ் வேணும் நம்ம மார்க் பண்ண இடத்துல எல்லாம் பீஸாக வரும். உடஞ்சா எப்படி இருக்கும் ஃப்ராக்சர் ஆனால், அந்த மாதிரி ஒரு பிளேன் வந்து ஃப்ராக்சர் ஆனால் இப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி ஸ்க்ரிபிள் பண்ண இடத்துலலாம் பீஸ் வந்து அடுத்த லேயரில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரியேட் ஆகிரும். இதெல்லாம் ஃப்ராக்சர் பீஸ். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஆட் டு ஆக்டிவ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இப்போ இதெல்லாம் ஆக்டிவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதோட கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ் கிராவிட்டி இருக்கும், ஆனில் இருக்கும், அதை முதல் ஆஃப் பண்ணணும். கிராவிட்டி ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸ்ப்ளிட் இம்பல்ஸ் கொடுத்தா தான் இருக்கும். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இங்கே வந்து மாஸ் கிளாஸோட மாசு கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறம் யூனிட்ஸை வந்து மெட்ரிக்கில் செட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு இண்டிவிஜுவல் மாஸ் செக் பண்ணுறோம். இவ்வளோ கிராம்ஸ் இருக்குது, நோ ப்ராப்ளம். இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி டி கீயை செலக்ட் பண்ணோன்னா இதெல்லாம் செலக்ட் ஆகும் போது வரும். ஏ செலக்ட் பண்ணால் எல்லாமே செலக்ட் ஆகிரும். ஸோ அந்த 2 கீ பட்டன்ஸ் எடுத்துகிட்டு காப்பி ஃப்ரம் ஆக்டிவ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்பீடுக்கு மேலே போனால் தான் வந்து இந்த ஸ்பீடுக்கு மேலே ஏதோ ஒரு பொருள் வந்து அந்த பிளேன் மேலே பட்டால் தான் அது வந்து ஃப்ராக்சர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ நம்மளோட புல்லட் நீடாட் பி ஏன் கீழே உங்களுக்கு கிராவிட்டி ஆனில் இருக்குது. ஓகே, Alt A கிளிக் பண்ணிங்கன்னா வந்து அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி என்ன செட்டிங்ஸில் இருக்கோ அது எல்லா அனிமேஷனும். இப்போ கிராவிட்டி ஆஃப் பண்ணிட்டு Alt A ப்ரெஸ் பண்ணுறேன், ஒன்றும் ஆகலை. நெக்ஸ்ட்டு என்னோடய புல்லட் க்ரியேட் பண்ணணும். ஓகே,
ஸோ இங்கே ஒரு ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணணும். ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி யூவி ஸ்பியர் கிளிக் பண்ணி ஒரு ஸ்பியர் வரும். இதை கரெக்டாக நம்ம ஃப்ராக்சர் சென்டரில் நிறைய சென்டரில் கரெக்டாக பிளேயரோட சென்டரில் வந்து இது இருக்கிற மாதிரி பட டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ரிஜிட் பாடி செட்டிங்ஸ் போகணும். அது போகணுன்னா ஒன்றுமே ப்ராப்பராக செலக்ட் ஆகல. இப்போது நெக்ஸ்ட் டு தட் மாடிஃபையரை கிளிக் பண்ணி மாடிஃபையரில் இது சாலிடிஃபை பண்ணலாம். பட் இதுக்கு நம்ம சாலிடிஃபிகேஷன் கொடுக்க வேண்டியதே இல்லை, டேரெக்டாக நம்ம வெயிட் கொடுத்தா போதும். ஸோ பிஃபோர் தட் இது கிராஃப் எடிட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வச்சு இதோட இமீடியட் லொக்கேஷன் இது தப்பாக இருக்குது. ஸோ இமீடியட் லொக்கேஷன் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு எந்த லொக்கேஷனில் இருக்கணும் அதையும் கொடுத்துட்டு எக்ஸு தவிர மிச்சம் இருக்கிற 2 ஆக்சிஸ், ஏன்னா எக்ஸ் டைரக்ஷனில் மட்டும்தான் அது மூவ் ஆகணும். இது வந்து 0th ஃப்ரேமில் இல்லையா? ஸோ 0th ஃப்ரேமில் செட் பண்ணிவிட்டு அதில் பண்ணணும். 0th ஃப்ரேம் போயிட்டு இது டெலிட் பண்ணிடுவோம். டெலிட் 0th ஃப்ரேம் போயிட்டு இது நல்லா பின்னாடி வச்சுட்டு அந்த பிளேன்லேருந்து நல்லா பின்னால் வச்சுட்டு லொக்கேஷன் கிளிக் பண்ணால் லொக்கேஷன் செலக்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் டு தட் ஓகே கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு லொக்கேஷன் செலக்ட் பண்ணணும். நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா 0th ஃப்ரேமில் ஒரு லொக்கேஷன் இங்கே வந்து ஃப்ரேம் 25ல் இருக்குதுன்னு நினைக்கிறேன், 15th ஃப்ரேமில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டு தட் இப்போ நம்ம ஆட் பண்ண வேண்டியது அனிமேஷன் 14th ஃப்ரேமில் வச்சுக்கிட்டு கிளிக் பண்ணி அனிமேட்டட் கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணணும். அப்புறம் அடுத்த ஃப்ரேமில் வச்சா அனிமேட்டட் அன்செக் பண்ணிவிட்டு அப்புறமா கிளிக் பண்ணணும். ஸோ கேன் க்ரோ பார்த்தீங்களா எப்படி செதுறதுன்னு. ஸோ இதுதான் கம்ப்ளீட்டட் ஒன். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா நம்மளோட அந்த பால் வந்து ஒரு ஹெவியான பால் 10 டன் வெயிட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நல்லா ஹெவியான வெயிட் கொடுத்துட்டு பேக்கில் இருந்து அந்த பிளேனோட கரெக்டாக சென்டரில் வர மாதிரி ஒரு அனிமேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ரெண்டர் பண்ணணுன்னா நிறைய ரேம் தேவைப்படும், கிராஃபிக்ஸ் கார்டு ரேம் அதிகமாக தேவைப்படும். ஸோ அது எங்கிட்ட இல்லாததுனால நான் ப்ரொசீஜர் சொல்கிறேன். உங்கள்கிட்ட ரெண்டர் பண்ண முடியும் அப்படின்னா எனக்கு ரெண்டருக்கு ஹெல்ப் பண்ணாலும் சரி. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இதிலையே வந்து இன்னமும் தெளிவாக வேணும்னு சொன்னீங்கனாலும் நான் இதிலையே வந்து உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லவும் ரெடியாக இருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இது அந்த பிளேன் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணது விஷுவில். ஸோ இது எல்லாத்தையும் பிளேனையும் சரி இல்லை நம்மளோட டேட்டா பிளேன் டிஸ்டர்ப் பண்ணுது. இப்போ நம்மளோட கிளாஸ் ஷெல் விண்டோ கிளாஸ் இதை அப்படியே சென்டருக்கு ட்ராக் பண்ணிவிட்டு இங்கே வச்சு தனியாக வச்சு பார்க்குறோம். அந்த பிளேன்லேருந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தனியாக விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ்லாம் பிரேக் ஆகலை, அப்படியே தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஒரு இது க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா அந்த 3 கோடு இருக்குல்ல XYZ ஆக்சஸ், இது வந்து நம்ம விஷுவலில் வராமல் இருக்கிறதுக்காக பண்ணேன் நம்ம ஸ்க்ரீனில். ஸோ இப்போது அனிமேட் பண்ணதில் இந்த பால் நல்லா கண்ணாடியை ஒட்டச்சிட்டு போகுது. ஸோ திஸ் இஸ் வாட் வி நீட், இஸ்ன்ட் இட்? ஸோ இப்போ இந்த பாலோட சைஸை மாற்றி பார்க்கலாமா? ஓகே, சைஸை மாற்றி பிரேக் பண்ணி பார்ப்போம். பெரிய சைஸ் பால் பெருசாக இருக்குது.
ஓகே அனிமேட்டட் பிக் பால். ஓகே இது வந்து அனிமேஷன் ஃப்ரேம் வந்து வேறு பக்கம் போயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்லேருந்து வந்து பார்ப்போம். வாவ் சூப்பர். ஸோ பிரிக்கை ஒரு கிளாஸ் வாலை பிரேக் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் பிளெண்டரில் இது தான். நம்ம அந்த பாலோட சைஸ் எல்லாம் ஸ்பீடெல்லாம் மாற்றி தான் இதை இந்த மாதிரி ஸ்லோ மோஷனில் வருது. ஸோ அதே மாதிரி ஸ்லோ மோஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பாலோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி என்னென்னு. ஸோ இதுக்கு மேலே நிறைய பிளெண்டரில் வந்து எப்படி வீடியோ க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப்.